மனத்திலையும் வித்தியாசம் தெரியணும், பரிசுத்தத்திலையும் வித்தியாசம் தெரியணும். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உங்களை பார்த்து இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் வியக்கணும். என்னடா ஏதோ எக்கனாமிக் கிரைசிஸ்ன்றாங்க, ஆனா நீ மட்டும் நல்லாயிட்டே இருக்கிற. அவன் வியாதி பலகீனம் நோயின்னு இருக்கிறான், நீ மட்டும் இளமையாயிட்டே இருக்கிறியடா. ஆமா ஆமா, bless you brother. ஆமா ஆமா. நம்ம வந்து பைபிள் சொல்ற கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம இன்னும் கத்துக்கல. சும்மா ஊரோடு ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்திலே உபத்திரம் உண்டு உண்டு உண்டு. அவன் கூட கொஞ்சம் நல்லா இருப்பான்றான் இல்லையா? நம்ம ஆட்கள் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது டிஃபரன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஏன் கடவுள் உங்களை வைக்கிறாரு? ஏன்னா உங்களை பார்க்கும்போது தெரியணும், நீ எந்த நாட்டை சேர்ந்தவனியா, இந்த ஊர்ல தான் இருக்கிறியா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்கள் குடியிருப்போ. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் my citizenship is in heaven, my citizenship in the kingdom of God. ஆமென். உன்னை பார்த்தா இந்த உள்ளூர் ஆள் மாதிரியே தெரியலையப்பா. ஏன்னா வியாதி நிறைஞ்ச அந்த உலகத்துல நீ ஆரோக்கியமா இருக்கிறா. ஆமென். கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவிலே நீ நீதி உள்ளவனா இருக்கிறாய். ஆமென். எல்லாம் தான் நான் சொல்றேன். நான் மனத்திலையும் வித்தியாசம் தெரியணும், பரிசுத்தத்திலையும் வித்தியாசம் தெரியணும், எல்லாத்திலையும் தான் தெரியணும். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவில் நீங்க என்னவா இருக்க போறீங்க? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் டிஃபரண்ட், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஆமென். இதாங்க கடவுளுடைய விருப்பம். ஆமென். இதை உங்க விருப்பமா ஆக்கிக்கோங்க. இன்னைக்கு கர்த்தாவே, எல்லாரும் போற மாதிரி இந்த மந்தை கூட்டமா நான் போக மாட்டேன். நான் உமக்காக நான் வாழுவேன். ஆமென். உங்களுடைய நோக்கங்களுக்காக நான் வாழுவேன், உங்களுடைய திட்டங்களுக்காக நான் வாழுவேன், உம்மை வெளிப்படுத்தும்படியாக நான் வாழுவேன். ஆமென்.